பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய தோழர்கள் நினைவாக இன்று நினைவு பாராட்டப்பட வேண்டியுள்ளது. எதற்காக என்று சொன்னால் செல்லம் அவர்கள் அருமையாக உரையாற்றியுள்ளார். அதன் அடிப்படையிலே தொடர் போராட்டங்கள், குண்டுவெடிப்புகளுடைய முழக்கங்களோடு கடைசியாக நாடாளுமன்றத்திலே தன்னுடைய கைதை நிறைவு செய்த மாவீரன்தான் இந்த தோழர் பகத்சிங். ஏன் அப்படி செய்கின்றார்? பல காலகட்டங்களிலே தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டங்கள் எந்த ஒரு நிலையும் இன்றி நாமே தெரியாமல் நம்மை சுரண்டப்படுகின்ற ஒரு நிலை இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏற்பாடு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் போர தாண்டவம் அடைகிறது. நமக்கே தெரியாதுங்க, நம்மளுடைய உழைப்பை பல பக்கமாக சுரண்டி கொண்டிருக்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவில் ஒரு அடிப்படை அறிவினமற்ற இந்த அறிவு வளர்ந்த காலகட்டங்களிலே நம்மை சுரண்டுகின்றார்கள். அந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய சுரண்டல் இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய மண் சுதந்திரம் அடையும் காலகட்டம் அப்படின்னாலும் சுதந்திரம் அடைந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சுரண்டப்படக்கூடிய நவீன அடிப்படை இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படை சுரண்டலை வேரோடு மண்ணோடு சாய்த்தெறிய கம்யூனிசம் போன்ற தோழர்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டிலே புத்தகத்தை படித்து கொண்டும் அறிவை வளர்த்து கொண்டும் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல இந்த இளைஞர்கள் மேன்மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படைவாதியாக, ஒரு தத்துவார்த்தவாதியாக அன்றைய நிலையிலே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நாம் செய்யலாம், இளைஞர்கள் ஒரு முன்னோடியாக திகழலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே மது, பீடி போன்ற பழக்கங்கள் இல்லாத காலகட்டத்திலே அறிவு சுருண்டக்கூடிய ஒரு வேலையை இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரிகளும் செய்து கொண்டிருந்தார்கள். சுதந்திரம் என்ற பெயரிலே பல வகையான ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காலம் அதையே வேறெடுக்க வேண்டும் என்று அவர் போராடிதான் தன்னுடைய வாழ்நாளை ஜெயிலிலே கழித்து கொண்டு தூக்கு மேடையிலே இன்றைய நாளிலே அவர் சென்றபொழுது என்னுடைய முழக்கமெல்லாம் இளைஞர்கள் புத்தகத்தை படித்துக் கொண்டு அந்த நாளை வரவேற்று சுதந்திரமான இந்திய திருநாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படை கோஷத்தோடு நான் வீரமரணம் தெரிவிக்கிறேன் என்று அந்த நாளிலே எனக்கு எந்த ஒரு மனவருத்தம் இல்லை என்று தூக்கு கைத்தை முத்தமிட்டு கொண்டாடிய இந்தியன் தான் இந்த மாவீரன் பகத்சிங் அவர்களுடைய துணை நின்ற தோழர்களும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை கூறிய தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதவெறி பாசிசத்தை வீழ்த்திடுவோம். சாதி ஆதிக்க சக்திகளை வேறறுப்போம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை பாதுகாப்போம். மதவெறி சாதிவெறியற்ற ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை காண உறுதியேற்போம். புரட்சியாளர் பகத்சிங்கின் பெயராலோ 1994ஆம் ஆண்டு நினைவு நாளில் உறுதியேற்போம். இன்குலாப் ஜிந்தாபாத்.